இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3/4 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை கழுவி குக்கரில் ஆட் பண்ணி 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நார்மல் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 4 கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு சுருளை வறுத்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 4 வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 4 தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் தயிர், வேக வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணி நல்லா பரட்டி எடுத்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் மட்டனில் போய் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்துடும். 4 கப் ரைஸுக்கு 7 கப் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிரும். ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் தம் போடணும். தம் போடுறதுக்கு உங்ககிட்ட பழைய தோசை தவா இருந்தால் தோசை தவாயை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வெயிட்டான கல்லாக வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா கமன்னு பூ போல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.